ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழில் ஜாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாழைக்கிழங்கு தான் அறுவடை பண்ண போகிறோம். வாங்க பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, வெட்டி விட்ட செடியிலேருந்து உள்ள வரைக்கும் அழுகிற மாதிரி ஆகுது. அதனால் இன்றைக்கி கிழங்கு வந்து அறுவடை பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மேலே அந்த தண்டெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். அப்படியே தலை தண்டு ஃபுல்லாக செடி இலை எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. வாங்க அறுவடை பண்ணிக்கலாம். என் கணவரை தான் அறுவடை பண்ண சொன்னேன். என்னால் நோண்டி எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் கடப்பாரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி தூக்கிட்டுருக்காரு. இதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அப்புறமா கையில் கிழங்கு எடுத்தோம்னா வந்துடும். வாங்க பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கடப்பாரை வச்சு குத்தி எடுத்துக்கிறாரு. நல்லா இப்போ தான் லைட்டாக அசைஞ்சே கொடுத்து பாருங்க. நல்லா நிறைய இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்க. எனக்கு சின்ன கல் எடுத்துகிட்டு வர்றாரு அதில் வச்சு அழுத்தத்துக்காக. எவ்வளோ கிழங்கு வருதுன்ட்டு பார்க்கலாம். அவர் ஃபுல்லாக கும்பலாக எடுத்து மண்ணோடு வச்சுட்டு போயிட்டார். அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காட்டிக்கும் ஒரு வழியாகவே ஆகிட்டேன். உடஞ்சிட்டு வருது பாருங்கள். அதெல்லாம் கிழங்கு இருக்குது. வந்துச்சுங்க, ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், மண்ணோட எடுத்துட்டாரு. இதெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக மண்ணை தான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி இருக்குது. இன்னும் தண்டு கட் பண்ணல. தண்டு கட் பண்ணால் தான் எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி எடுத்து காமிச்சிட்ருந்தேன். இதில் எப்படி சைட்லலாம் கிளச்சி வருவாருங்க. அந்த கிளச்சி வரது எல்லாமே ஒரு கிழங்காகும். பாருங்க எப்படி சூப்பராக வருதுன்ட்டு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ வந்துருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா விதைக்கிழங்குக்காக எடுத்து வச்சுருக்கேன் நடுறதுக்கு. இவங்களாம் அடுத்த பேட்சுக்கு. என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க கிழங்கு, அவங்களுக்கு கொடுக்கலாம், நமக்கு கொஞ்சம் வச்சுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்களா கிழங்கு எவ்வளோ கிழங்கு கிடச்சிருக்கு. கேட்டு 1.5 கிலோ 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். கிழங்கு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே. பாருங்கள் எவ்வளோ கிழங்கு நல்லா பெருசாக. இவங்க பாருங்கள் குட்டியாக நல்லா இருக்குல்ல பார்க்க கிழங்கு. இந்த கிழங்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இவ்வளோலாம் வேஸ்ட்.